எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஒரு நாள் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சீயோனின் வெற்றி வைகரை ஒளியிடவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய முடியாக திகழ்வாய்.
உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிஃபா என்று அழைக்கப்படுவார். உன் நாடு பெயூலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருமுகங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திரு வசனங்கள் 13 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியர் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வசனங்கள் 4 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டர்களும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடைகளையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சை பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தி வழியாக அவரை உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-12 இறுதியாக. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்கிற்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு,
எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடைத்த பின்புதான் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர். ஆண்டவரே அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் வாழ்வது உமக்காக. பாடுங்க. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே, உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம்
உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளிய என்னை மூளை கல்லாக மாற்றிவிட்டீரே. சேர்ந்து நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவுடன் வாழ்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இந்த செபஸ்தியார் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பீஸ். கொஞ்சம் லேசாக இறைச்ச மாதிரி இருக்கையா, இல்லை கோணங்க போடிட்டா சரி பரவாயில்ல. நீ வாசம் எதை மையப்படுத்திருச்சு? யார் சொல்லுவா? யார் வாசிச்சது? வாசம் என்ன வாசிச்சு சொல்லு பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லு பார்ப்போம். வெரி குட். சொல்லு. மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல ஆண்டவர் உன்னிடத்தில் மகிழ்கிறார். நான் எதை நினைச்சதோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. எல்லாருக்கும் மனசில் போட்டுருக்கு. எல்லாரும் மணமகளை நினைச்சிருப்பீங்க போல. ரைட். ஓகே, அந்த வசனத்தோட ஆழத்தை பார்க்க போறோம். இப்போ உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. பொண்ணு வெளியூர்லேருந்து முத பொண்ணு வருது இல்லையா? யாரும் பார்த்ததில்லை. கல்யாணம் ஆகி தாலி கட்டி பொண்ணை முத வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லை வழக்கமாக என்ன ரியாக்ஷன் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? பொண்ணு முத பார்க்க போவீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? பார்த்த உடனே லட்சணமா இருக்கும். சொல்ல மாட்டோமா? லட்சணமான பொண்ணு நல்லா பதவிசா இருக்கும். அது 4 நாள் கழிச்சா அப்புறம் தெரியும். அன்னைக்கு பார்க்குறப்ப மணப்பெண் பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம். இவ்வளோ அழகா இருக்கு. நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி அழகான பிள்ளை செக்கச்சவேர்னு இருக்கு. சொல்லி விட்டா ரத்தம் வரும் போல இருக்கு, தக்காளி பழம் மாதிரி இருக்கு, கேரட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? புகழுவோம். அந்த மணமகனை கேட்குறப்ப என்ன அடைவான்? தூக்கி விடுவான். பார்த்தியா, நான் எப்படி ஒரு மனைவியை கொண்டு அந்த ஊரில் இல்லாத கொண்டு வந்துட்டு அந்த மணமகளை பாராட்டும் பொழுது யார் மகிழ்ச்சி அடைகிறார்? அந்த தாலி கட்டினவன் அப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறான் இல்லையா? அதுபோல
அந்த மணப்பெண்ணை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் ஏன் மகிழ்கிறான்னா, வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறான். சோறாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வேண்டிய சேவையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், சட்டை அயன் பண்ணி கொடுப்போம். சில பேர் அப்போல்லாம் குளிக்க மாட்டான், கல்யாணம் ஆனால் தான் எல்லாம் மாற்றி விட வந்து அந்த பெண் வந்து என்னையே அப்படி இருக்க தத்தி மாதிரி தான் இந்த சட்டையை போடு அப்படின்ட்டு அப்போ அந்த ஆளையே மாற்றி விடுவாங்க. சரிங்களா? அந்த பெண் புகும் பொழுது அந்த அவருடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாற்றுறாங்க. நல்லா அங்கே பழைய பங்குல ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அவன் நல்லா நெட்டான்னு இருப்பான். இந்த பிள்ளைய திருப்பூருக்கு வேலை செய்ய அனுப்பணும், திருத்தர் ஓடி விட்டார் 2 பேர். அவன் பார்த்தா ஃபோட்டோ காட்டினாங்க, அது இந்த பிள்ளை இருந்துச்சு, ஆமாம் இந்த கட்டையாக இருக்கும், அவன் இப்படி இருப்பான்ட்டு அது கட்டையாக இருக்கும், அது காணும் எங்கடா போனுச்சுன்னு பார்த்து அப்புறம் பார்த்தா ஃபேஸ்புக்கில் அது ஒரு ஜோடியாக ஃபோட்டோ போட்டுச்சு. நம்மளும் இப்போ ரகசியம் கிடையாது, எடுத்து ஃபோட்டோ போட்டு எல்லாம் பரவிட்டு இந்த பாருங்க இந்த பையன்ட்டு. அவனை பார்த்தா கீரிப்பிள்ளை மாதிரி முடி வச்சிருக்கான், அப்படி வச்சிருக்கான். பார்த்தா என்னடா டேஸ்ட் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த காலத்துலன்ட்டு என்னடா இப்படி இருக்கான். அது தொடக்கத்தில் 2 வருஷம் கழிச்சு வேளாங்கல்ல பார்த்தேன், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அவனே டோட்டலாக மாறிட்டான். அந்த கீரிக்குள்ள இதெல்லாம் காணும், டீசெண்டாக நல்ல டீக்கா அப்படின்னு பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கான். அப்போ தான் என்ன நினச்சேன், இந்த பிள்ளை போய் மாற்றிருக்காள் புரியுது. அதனால இந்த மணப்பெண் மணமகனை மாற்றுகிறாள். அந்த இது உண்டா இல்லையா பெண்களுக்கு? நீங்கள் நினச்சிங்கன்னா எது வேணா சாதிக்கலாமா இல்லையா? சில பேர் பிரச்சனைன்னு சொல்லுவீங்க, ஆனால் மனைவி நினைத்தால் அந்த வீட்டை ஒன்றா வைக்கலாம் முடியாதா? உன் வார்த்தையிலே செயல்களே இருக்கு, அவ்வளோதான். அன்பு காட்டுனா எங்கேயுமே ஜெயிச்சிடலாம் இல்லையா? நீ மாமியார் வீடாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்க அன்பு காட்டணும்னா அந்த வீட்டையே ஜெயிச்சிடலாம். நீ ஒரு வீட்டுக்கு போறீங்க மருமகளா, ரொம்ப பாசமாக இருக்கு, அத்தைன்னுட்டு எனக்கு அம்மா இல்லாத நீ அத்தை. அப்போ அந்த அத்தை என்ன பண்ணு சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த அடியம்மா புதுசாக நீயே வச்சுக்க இல்லையா, என் மவன் மாதிரி நீ தானே வச்சுக்காத்தா இல்லை நீ பார்த்துக்க. அந்த அன்பு என்ன பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் மாற்றி கொடுக்குது இல்லையா? சில மாமியாருங்க சொல்லுவாங்க, சரி நல்ல பொண்ணா ஆண்கள் கொடுத்துருக்கிறாங்க இல்லையா, வந்து ஒரு அதிசயம், எனக்கு இந்த மருமக வாய்ச்சது நான் கொடுத்து வச்ச பாக்கியம். சில கணவன்மார்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த மனைவி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சது. 70 வயசு ஒரு வயசானவர், இந்த பங்குல மோசஸ்னு பேர். அவர் ஒரு என்னை பார்க்க வந்தார், நான் வேளாண்ட இருந்தப்ப அவர் நான் மறந்துட்டேன், கோயிலுக்குள்ளேயா இருந்தார், ரிட்டையர்டாகி நடக்க முடியாமல் வந்து என்னை பார்த்தாரு. என்னை அடையாளம் வச்சிருக்காரு, நான் தான் முதல் சாமியார் பங்குலங்கிறதுனால எல்லாருக்கும் நான் செல்லக்குள்ள அந்த ஊருக்கே. அதனால வந்து நல்லா இருக்கீங்களான்ட்டு பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், என் மனைவி இறந்து போயிட்டாங்க, ஆனால் சாமி என் மனைவி மாதிரி யாருக்குமே கிடைக்காது, அவ்வளோ சுபாவம், அமைதியான என்ற ஒரு கூட சண்டை போட்டதில்லை, மூஞ்ச காட்டினதில்லை அப்படின்னு சொல்லி, நான் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரிய புண்ணியம் கடவுள் எனக்கு கொடுத்த மனைவி. எத்தனை கணவர்களை சொல்லுவாங்க, பின்னாடி நிற்கிறாங்க செல்வது, என் சாமி வைத்தியத்தில் கொட்டி ஓகே ரைட், அது பாயிண்ட் கிடையாது. அந்த மணமகன் எப்படி மணமகளை அன்பு செய்கிறானோ அப்படின்னு வார்த்தை வரும். எது வரைக்கும் அன்பு செய்வான் கணவன் மனைவியை? எது வரைக்கும் அந்த அன்பு நினைச்சிருக்கோம்? கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கும் இல்லையா? அந்த கணவன் மனைவி அன்பு உறவு ஒண்டிதான் கடைசி வரைக்கும் கூட வரும் சொந்தம். நீங்க எல்லாம் தாலி கட்டி இங்க செலுத்தாரா செலுத்தியார் புறத்துக்கு வந்திருக்கிறீங்க, காடம்பாடியில் பிரான்ச் ரைட், இங்க வந்திருக்கிறீங்கன்னா எல்லாரும் விட்டுட்டு தானே வந்திருக்கிறீங்க இல்லையா? நீங்க இன்னும் இந்த குடி மக்கள். இப்ப மற்ற எல்லா உறவும் கொஞ்சம் கொஞ்சத்துல போயிடும், உண்டா இல்லையா? இந்த உட்காந்துருக்க வாண்டுகள் இதெல்லாம் எவ்வளவு நாள் நம்ம கூட இருக்கும்? அதை தாலி கட்டி கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம கூட. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், என்னம்மா நீ எனக்கு 4 பவுன் போட்டு அவளுக்கு 5 பவுன் போட்டிருக்கிற, கொஞ்சோட நானே தவிர்த்துக்கு வாங்கலான்ட்டு சண்டைக்கு இல்லையா? தங்கச்சி குட்டி கூட வாங்கிட்ட, எனக்கு வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ள, அவளுக்கு பண்ணி கவர்மெண்ட் மாப்பிள்ளை கட்டி வச்சுட்டா, எனக்கு மெக்கானிக் குடிச்சு கட்டி வச்சுருக்கேன் பலர். அதுக்கு தாலி கட்டி கொடுக்குற வரைக்கும். அப்புறம் அண்ணன் தம்பி வரவெல்லாம் இது வரைக்கும் இருக்கும், அண்ணன் தம்பி வரவெல்லாம் இது வரைக்கும் பாடியை வச்சுக்கிட்டே சொத்தி பிரிவு சண்டை போடலாம். செத்த உடனே யாராவது
இந்த அட்டகாசம்லாம் எங்கே போயிடுச்சு. இப்போ சில இடங்கள்ல நமக்குள்ள சொல்ல நீங்கள் மக்கள் வெளியூர்ல சொல்ல தூரத்தில் சொல்லலாம், புரியுதா? ஆடியோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இது எனக்கா இது உனக்கா, உன்னை அடக்கம் டாச்சு பண்ணுவோம். ஒரு ஃபாதர் செத்து போயிட்டாரு இதில். உடனே அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் வந்து பாதிச்ச டிவியாக இருக்கு மைக்காக இருக்குன்ட்டு போய் அந்த ஓரியன்டல் நல்ல பேர் விழுது சாப்பிட்டு போனாங்கன்னு தகவல் வந்துருச்சு. அது மாதிரி அதுதான் அண்ணன் தம்பியெல்லாம் இந்த சொத்து பிடிக்கிற வரைக்கும் இல்லையா. ஆக கூடவே வருகின்ற உறவுன்னா மனைவிங்கிற உறவு மட்டும்தான் கூடவே இருக்கும் இல்லையா, வாழ்நாள் முழுவதும். அதைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மணமகன் மணமகளை கடைசி வரை அன்பு செய்வது போல நான் உன்னில் மகிழ்கிறேன், என் அன்பு நிலையானது. அதுதான் பாயிண்ட், புரியுதா? வேற எதையும் அது கடவுள் அப்படி செய்யறோம். நற்செய்தியில் என்ன பார்க்குறோம், அதுலேயும் ஒரு கல்யாணத்தை பார்க்குறோம். எந்த ஊர்ல கல்யாணம்? கானா ஊர்ல கல்யாணம். அங்கே இயேசுவை கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் ஃபேமஸாக இருந்திருப்பார். நீங்கள் வாங்க தம்பி அப்படின்னு இருப்பாங்க. சீடர்களோட போறாரு. அவர் பாட்டுக்கு சாதாரண ஆளாக இருக்காரு. அங்கே ரசம் தீர்ந்து விட்டது இல்லையா. சில நேரம் டாஸ்மார்க்ல சரக்கு தீர்ந்து போய்விடும். தீபாவளி அன்னைக்கு பார்த்தா 12 மணிக்கு கடலூர் ஊருக்கு போனால் ஜே கடை போட்டால் அந்த கடை இருக்கா அப்படிங்கிறாங்க. அது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் சினிமா தியேட்டரோட அங்கே ஏகப்பட்ட போட்டோம். சில பேர் சொன்னா சரக்கு தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது. அது யாரு மாதாட்ட சொன்னது? அந்த மணப்பெண் சொல்லலை, அந்த கல்யாண வீட்டுக்காரர் சொல்லலை, யாரும் சொன்னது பைபிள்ல. மாதா தானே அறிந்து கொள்கிறாள். அங்கே ஓடுறாங்க, பதட்டப்படுறாங்க. ஐயோ வரவங்க சோறு பத்தலையே, என்ன பண்றது, சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்கிறாங்க. மரியாளும் தேவையை உணர்ந்து போய் என்ன சொல்றாங்க, ரசம் தீர்ந்து விட்டது, ஏதாச்சும் செய்ய தெரியும் இயேசுவை பத்தி. அவர் என்ன சொல்றாரு, பெண்ணே அதை ஏன் என்னிடம் சொல்கிறாய், எனது நேரம் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார். அது அர்த்தம் என்ன? நேரம் வரலன்னா நான் வந்து என் ரத்தத்தையே திராட்சை ரசமா கொடுக்க போறேன். அது எப்ப? கல்வாரியில் நான் சாகும் பொழுது என் ரத்தம் பூரா இந்த உலகம் பூரா ஓட போகுது, எல்லாரும் திராட்சை ரசமா பருக போறாங்க. இப்பயே அதை வந்து கேட்குறியம்மா. மாதா சொல்றது எனது நேரம் இன்னும் வரவில்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் 3 வருஷம் இருக்குமா அப்படிங்கிறார். நேரம் வரவில்லை. மாதா ஒன்றும் புரியலை, ஏதோ சொல்றாருன்ட்டு எப்பாடி அவர் சொல்றதெல்லாம் செய்யப்பான்னு போயிட்டார். புரியுதா? இப்ப எப்பொழுது அற்புதம் நடக்கிறது? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அதிசயம் நடக்கிறது. தண்ணீரால் நிரப்புனது ஜாடி என்றார். அதை கீழ்ப்படி நிரப்பினார்கள், அப்பொழுது அதிசயம் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், என்ன பண்ணணும்? நீங்களும் இயேசுவின் வார்த்தையை கடைபிடித்து வாழும் பொழுது என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும். சில பேர் சிலது இந்த மாதிரி நடக்கவே இல்லையே சாமி, என்ன பண்றது? நீ முதல்ல கடவுள்கிட்ட வேண்டியா. ஒரு அம்மா சொல்லும், என் பையனுக்கு பொண்ணையும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பையன் எங்க அந்த கோவிலுக்கு வருவானா, எங்க சாமி வர்றான், பாசனம் பண்ணுவானா, என்னத்தை பண்ணு? உரியவன் தானே அதை கேட்கணும். அவனை கூட்டிட்டு வா முதல்ல, புரியுது? அந்த பிசாசை கொண்டா புனிதப்படுத்தி அப்புறம் பண்ணுவோம். முதல்ல போய் கோயிலுக்கு போ, பாசனம் பண்ணு, ஜெபம் பண்ணு, நீ கேடு வாய விட்டு. உரியவன் இல்லாமல் இன்னொருத்தவங்க கேட்டா எப்படி கேட்கணும்? அதனால அவனை கொண்டு வா, அவனே கேட்கும். அப்பா அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா புரியுதா? அதனால இந்த அற்புதம் நம் இறைவார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, இயேசுவன் வாழும் பொழுது நிறைய நம்ம கேட்காமலே செய்வார். நீ நான் சொல்றதை கேளு. இப்போ உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு, நீங்க சொல்ற எல்லா வார்த்தையும் அப்படியே கிடக்குது. நீங்க என்ன செய்வீங்க? செல்ல பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், இந்த மாதிரி தங்கமான பிள்ளைன்னு ஆட்டோமேட்டிக்கா செய்யறீங்க. அது போலதான் கடவுள் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது அதிசயம் நடக்கிறது. 2வது பாயிண்ட், இயேசு எவ்வளவு திராட்சரசம் கொடுத்தாரு? எத்தனை குடம்? நிறைய 6 கற்சாடி. ஒண்ணு 2-3 குடம் தண்ணீர் குடிக்கும். குடம் வச்சிருக்கல, சில்வர் குடம் 3 குடம். அப்ப அது மாதிரி 18 குடம் தண்ணி அவ்வளோ கொடுக்கிறார். அந்த பந்தி பரிமாற என்ன சொல்றாங்க? சுவைத்து பார்த்துட்டு இதுவரை இந்த நல்ல ரசம் வச்சுட்டு செகண்ட் குவாலிட்டியை கொடுத்துட்டாங்க. அம்மா ஆக இயேசு 2 செய்யறார், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இல்லையா? முதல்ல குவாலிட்டினா என்னது? நல்ல தரம். பேர் சொன்னாலே போதும், தரம் எளிதில் விளங்கும். தரம் இல்லையா? குவாலிட்டி. இப்போ நீங்க ட்ரெஸ் எடுக்க போனா என்ன பண்ணுவீங்க? குவாலிட்டி.
இப்போ இறந்தவங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஜில்லு ஜில்லு இருக்கணும், என்னோட ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நதியாக போடாத இந்த போடாத இப்போ என்ன இருக்குன்னு தெரியலை. இங்கே இந்த மாதிரி இது வச்சுருக்கணும், பார்டர் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு குவாலிட்டி யார்கிட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கலராக இருக்கணும், குவாலிட்டி தேவை இல்லையா. கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் நோ ரிஜெக்டட், ரொம்ப ஹை கிளாஸ் ஆகும், புரியுது. அந்த மாதிரி வாங்க 4000 5000 பச்சை குளிருக்கு ட்ரெஸ் வாங்குது, அது 4 நாளில் இன்னும் வாரமாக போயிடுது இல்லையா. அதனால குவாலிட்டி சிறந்த தரமான, கடவுள் கொடுப்பது எல்லாம் தரமானது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெளிநாட்டை வித்துட்டு செகண்ட் குவாலிட்டி நமக்கு விற்கிறான். கடவுள் அப்படி இல்லை, சிறந்ததை தருகிறார். இது உனக்கு எதை கொடுத்தா நல்லதுன்னு அவருக்கு அதை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது குவான்டிட்டி எவ்வளவு கொடுக்கிறாரு, நிறைய கொடுக்கிறார். 18 குடம் 4 கல்யாணம் நடத்தி போனா அதை வச்சு இல்லையா. அந்த அளவுக்கு 18 குடம் உட்கார்ந்து குடிக்கிறாங்க, அவ்வளவுக்கு நிறைய கொடுக்கிறார், மிச்சம் இருக்கிற அளவு. அந்த அளவுக்கு வல்லன்மை படைத்தவர் இல்லையா. சிறந்ததை தருகிறார், நிறைய தருகிறார், மிச்சம் இருக்கிற அளவுக்கு தான் கடவுளோட குவாலிட்டி. நம்ம ஒன்று கேட்டோம்னா 100 கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். இப்ப இந்த அதிசயம் எதனால் நடக்கிறது, மரியாவின் பரிந்துரையால். மாதா இயேசுக்கு தெரியாதா? நீங்க நினைச்சு பாருங்க, அங்க ரசம் தீர்ந்துட்டுன்னு தெரியும், இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க நடக்கிறது தெரிஞ்சிருக்காங்க, ஓடி எல்லாம் பார்த்துருப்பாரு, என்னதான் பண்ணுதோ பார்ப்போம், கேட்போம், கொடுப்போம்னுட்டு வந்து மாதா பரிந்து பேசும் பொழுது அதிசயம் நடக்குது. ஒருத்தன் ஒரு மேலே நடந்துகிட்டு இருக்கான், இந்த மொட்டை மாடி இருக்கு இல்லையா, தண்ணி போட்டு நடந்துகிட்டு இருக்கான், தவறி உள்ள போறான். 3 பேர் மேடைக்கு பார்த்தாங்க, யார்? அந்தோனியாரு, செலுத்தியாரு, ஆண்டவர் இயேசு. 3 பேர் நிற்கிறாங்க, பதவதைக்கிறான், கீழே உள்ள போறானே. ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, அவன் யாரை கூப்பிடுறானோ நீங்க போய் ஆட்டோமேட்டிக்காக தடுத்து இல்லையா. அந்தோனியாரே அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்க போயிடணும். மாதாவேன்னா நீங்க போயிடணும். ஆண்டவரே நான் போயிடுவோம், ஒரே விஷயம் நான் காப்பாற்றுறேன். எல்லாம் பார்த்துட்டு என்ன கூப்பிட போறான், அவன் என்ன சொல்லிட்டு விடுந்தான், ஐயோன்ட்டு விடுந்தான். யாரையும் கூப்பிட ஐயோன்னு விழுந்தா யாரும் போக முடியல. அது மாதிரி பரிந்துரைப்பவர்கள் எல்லாத்துக்கும் பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன் தேவை தானே. மிகச்சிறந்த பரிந்துரை யாருன்னா இயேசு. ஏன்னா அவரு தான் செத்தாரு, ரத்தம் கொடுத்து நமக்கு மீட்டவருக்கு எல்லா ரைட்டும் இருக்கு. அவர் கேட்கறதுக்கும், அதனால நம்ம என்ன ஜெபம் செஞ்சாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகன்னு சொல்றோம். அதை கவனிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுன்னா அவர் தான் எனக்காக செத்தார். அப்ப அவருக்கு ஃபுல் ரைட் இருக்கு, 100%. அதுக்கப்புறம் யாருக்கு ரைட் இருக்கு பரிந்து பேசுறதுக்கு? மாதா. ஏன்னா தன் மகனையே நமக்காக கொடுத்தாங்க, வல்லன்மை. அதுக்கப்புறம் யாருக்கு அந்த ரைட் இருக்கு? புனிதர்கள், புரியுதா? செபஸ்தியாரா இருக்கட்டும், அந்தோனியா இருக்கட்டும், எல்லாரும் என்ன செய்யறாங்க? நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அதனால நல்லா பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி ஜெபம் பண்ணுவோம்? செபஸ்தியாரே எங்களுக்காக யார்கிட்ட வேண்டிக் கொள்ளும்? கடவுள்கிட்ட வேண்டி, புரியுதா? மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏன்னா அவர்கள் கடவுளோட இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள். அவர் வேற என்ன தேவை இருக்கு? செபஸ்தியாருக்கு வீடு கட்ட தேவையில்லை, மாடு கட்ட தேவையில்லை, நிலம் வாங்கணும் ஒன்றும் தேவையில்லை. நம் தேவைகளை அவர் வந்து பரிந்து பேசுகிறார். அதனாலதான் இப்ப நீங்க சில பேர் எட்டு வந்து சொல்லுவீங்க, பரிந்து பேச கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? என்ன கேட்பீங்க? கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க, வேற காசு பணம் கேட்க மாட்டீங்க. என்ன கேட்பீங்க? ஃபாதர்களுக்கும் ஜெபம் பண்ணி, வீட்டில் கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி நடக்கணும், ஜெபம் பண்ணுங்க, பரிந்து பேச கேட்குறீங்க இல்லையா? இப்போ நான் என்ன கேட்பேன்? காசு கேட்க மாட்டேன், ஜெபம் பண்ணுறேன், 20 வர மாட்டீங்க. அப்புறம் நான் ஜெபம் பண்றேன், நீ என்ன பண்ண போற? புரியுதா? இது பரிந்துரையாளர்கள். இப்ப சபக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க? பிரதர் நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன் பிரதர் இருக்கிறாங்க. அது பரிந்து பேசுறது தானே, கேட்கிறானா இல்லையா? அப்ப இந்த சபக்காரங்கள்லாம் நான் பரிந்து பேசுறேன்னு சொல்றப்ப அந்தோனியார் பரிந்து பேச முடியாதா? ஆரோக்கியமாதா பரிந்து பேச முடியாதா? செபஸ்தியார் பரிந்து பேச முடியாதா? இவங்களுக்கே ரைட் இருக்குன்னா அவங்க ரைட் இருக்கா இல்லையா? எங்க பார்த்தாலும் இந்த பரிந்துரை தேவைப்படுகிறது. ஒரு பால்வாடியில் சேர்க்கறதுக்கும் பரிந்துரை தேவைப்படும் இல்லையா? நான் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு. வேளாண் ரூம் வாங்க பரிந்துரை தேவைப்படுவது, புரியுதா? அங்க ரெக்கமெண்டேஷன், எங்க பார்த்தாலும் ரெக்கமெண்டேஷன். அப்ப கடவுள்கிட்டையும் ஏதாவது ரெக்கமெண்டேஷன். புனிதர்கள்லாம் என்ன பண்றாங்க? நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். வேளாண்ல திருவிழாக்கள் லெட்டர் போட்டாலும் மரியாதை கிடையாது. ஏன்னா அங்கே இருக்க 2000 ரூம், 2 லட்சம் பேர் போயிருந்தா என்ன பண்றது? ஏன் லெட்டர் கூட பிடிச்சு போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு?
யாராவது அப்படின்னா கவுண்ட் அடிச்சுட்டு போய் நினைக்கிறேன். ரைட். இப்போ செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேசுகிறார் இல்லையா? அவரை கொண்டாடுறோம்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் நாம் சொல்லாமலே நிறைவேற்றுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். செபஸ்தியார் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம்? கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். கொரோனா இங்க பாதிச்சுச்சா? ஏன் அவருக்கு நிற்கிறாருன்னு அர்த்தம். புரியுதா? செபஸ்தியார் வள்ளல் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். புரியுதா? இன்னொருத்தர் இருக்கார் கொள்ளை நோயிலிருந்து விட. ரோஜ் ஆரோக்கியநாதன் ஒருத்தர் கேள்விப்பட்டு, மாதாத்தின் ஆரோக்கியநாதன் ஒருத்தர் இருக்கார், ரோஜ்னு சொல்லுவோம், ராக். அவரும் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுக்க ஜமால். புரியுதா? அதனால கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தருகிறவர். புரியுதா உங்களுக்கு? அதனால வேண்டி நம்ம பாதுகாப்பு விண்ணகத்திலிருந்து வருகிறது. அதனால இந்த செபஸ்தியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஊரையும் பங்கையும் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவரிடம் விளங்கிய வீரமும் விசுவாசமும் நம்மிடமும் விளங்க வேண்டும் என்று செவித்து ஒப்புக் கொடுப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு புனிதர்கள் வழியாக நமக்கு அருள் வரங்களை பொழிகிறார் என்ற நம்பிக்கையோடு நம் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் பால் எழுப்புவோம். திருச்சபையின் தலைவராகிய எம் இறைவா, இதோ உமது நற்செய்தி பணியினை பின்பற்றி இறையாட்சி இறையரசு மலர உம் திரு அவையை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற எம் திருத்தந்தையர், ஆயர்கள், குருக்கள், குறிப்பாக சிறப்பாக இத்திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்ற எம் பங்கு தந்தையர்கள் மற்றும் துறவரம் மேற்கொள்வோர் அனைவருக்கும் உமது அருட்கரங்களால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தேவனாகிய எம் இறைவா, எங்கள் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் சிறப்பு பெருவிழா சிறந்த முறையில் நடைபெற 10 நாட்களும் உறுதுணையாக வழிநடத்தி வந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். மற்றும் உதவி செய்தவர்கள், பொருள் உதவி கொடுத்தவர்கள், உடல் உழைப்பு தந்தவர்கள், இப்பகுதியில் வாழும் குடும்பங்கள்,
விழா குழுவினர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், என் பங்கு மக்கள், அனைத்து அன்பிய குடும்பங்கள், இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் குடும்பங்கள் மற்றும் திருப்பலியில் பங்கு பெறுகின்ற குடும்பங்கள் அனைவரையும் உம் மலர்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீதாமே அவர்களை தயவாய் ஆசிர்வதித்து ஆவியின் கனிகளையும் வரங்களையும் தந்து அவர்களுடைய தேவைகளை அனைத்தையும் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையினால் நிறைவேற்றிட வரம் தந்து அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, நம் ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான பொருளுதவியும் முக்கியமான ஜப உதவியும் செய்ய வேண்டும் எனவும், ஆண்டவரே எங்கள் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் ஏற்ற தலைவர்களை தாரும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழைத்தலின் ஆண்டவரே எம் இறைவா, சமூக பணியாற்ற அழைக்கப்பட்ட நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் கடமைகளை சிறப்பான முறையிலும் வழியிலும் வழிநடத்தி சென்றிட அவர்கள் இதயத்தில் இறை அருள் குடிக்கொள்ள வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வும் வழியுமாகிய எம் இறைவா, எம் நாகை பங்கில் இறை பணிகளை நடத்தி வருகின்ற அனைத்து அருள் சகோதரிகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல்வல்ல சுகத்தை தந்து காத்திடவும், குறிப்பாக சத்திய சேவா அருள் சகோதரிகளுக்கு நல்ல உடல்வல்ல சுகத்தை தந்து இறைவனால் ஆசீர்வதித்து பாதுகாப்பை தந்து பாதுகாத்து வருகின்ற முதியோரையும் மற்றும் முதியோர் இல்லத்தையும் ஆசீர்வதித்து முதியோருக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிட வரமருள வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். சொல்ல செய்யுங்கள். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே, இந்த அருமையான நாளிலே எங்கள் ஊர் மக்கள் அனைவரையும், எங்கள் ஊர் மக்கள் அனைவரையும் இந்த செபஸ்தியார் வழியாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எந்தவித தீமைகளும் இயற்கை சீற்றங்களும் எங்களை அணுகாமல் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களோடு வாழ்கின்ற எல்லா மக்களையும் இந்த செபஸ்தியார் வழியாக ஆசீர்வதியும். அவருடைய திருத்தேர் பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றலும் இறையாசீரும் நிறைப்பதாக எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.
செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன். உம்படி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்றுக் கொள்வாயா என்றும் உன்னில் வாழ்கிறேன். என்னை ஏற்றுக் கொள்வாயா என்றும் உன்னில் வாழ்கிறேன். என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம். என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதற்காக ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது என் ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது என் ஆனந்தம். அன்பார்ந்த சகோதர சோழி அவனிடம் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருவிழா திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது ஆசியால் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியா தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதை அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுமையான துயரத்தின வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே நகத்திலும் மண்டபத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பாடல் பாடுகின்றன. வானதூதர்கள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. Oh
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் ஆண்டவரே, இதோ இந்த காடப்பாடியில் உள்ள எல்லா குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒரே குடும்பமாக இந்த கல்வாரி பலியிலே வந்து அவர்கள் எங்களோடு சேர்ந்து உமக்கு ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலியை நறுமண வீசும் பலியாக ஏற்றுக்கொண்டு அவர் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர், அழுகை அனைத்தையும் மாற்றி அந்த உள்ளத்துக்கு தேவையான மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் சாந்தத்தையும் நிறைவாக தந்தல்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தும் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அழைக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது அளவில்லாத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஆபிரகாமின் பரிந்துரையை கேட்டவர், சாமுவேலின் பரிந்துரையை கேட்டவர், சீடர்களின் பரிந்துரையை கேட்டவர். இன்று புனிதர்கள் வழியாக நம் வரங்களை எல்லாம் கேட்டு செவி கொடுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் அளிக்கும் இந்த அன்பு விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், இதனால் மாற்ற முடியும். நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத
நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்து என்ன சுகம் இயேசுவே என் இயேசுவே நீ இல்லாத என்ன சுகம் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே உந்தன் காலடியில் விழுந்து கரிய நீயன உந்தன் தோழி கொஞ்சம் வந்து கொள்வார் நீயும் தாயன எத்தனை துன்பங்கள் நான் கடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்த போகையில் ஏனில் நீ உன்னில் நான் என வாழ வந்தவா நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே உந்தன் வார்த்தைகளும் வாழ்வு தரும் வழியை காண்பவே உந்தன் நியமங்களும் கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே என்னதான் இந்த வாழ்க்கை எனக்குள் இல்லையில் அன்புதான் உந்தன் வீடே நான் உனக்கு இல்லையில் வாழ்க்கை
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இந்த நற்கருணை உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். வேத சாட்சியான எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியாருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மனவலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை வழியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அப்படி உட்கார்ந்து ஆடம்பாடி ஏரியா என்றால் விசுவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் பஞ்சமில்லை என்ற அர்த்தம். அதனால் இந்த 10 நாளும் பல பேர் இந்த திருவிழாவுக்கு மெருகூட்டி இருக்கிறீர்கள். எல்லாம் ஒருங்கிணைத்த இந்த சகோதரர் சபாஷினருக்கும் அருட்சகோதரிகளுக்கும் முதல்ல கரவொலி எழுப்பி நாம் நன்றி சொல்கிறோம். சரி பேசிட்டு அதுக்காக இன்னொரு கைதிட்டுக்கலாம். செல்லில் வந்து காடம்பாடி செபாஸ்டின்னு 2 பேர் இருந்துச்சு. அழகா இன்னைக்கு பாடினாங்க. அதாவது ஒரு நல்ல இசை கலைஞருக்கு நல்லா பாடணும், இசையை நல்லா ரசிக்க தெரிஞ்சாதான். இன்னைக்கு இந்த நற்கரணை பாடல் சரியான தாளம், சாரு கரெக்டாக பாடினாரு. பிள்ளைங்க கோரஸ்னால் கொஞ்சம் அப்படி இப்படி ஓகே, நல்லா கற்றுக்கலாம். ப்ராக்டிஸ் பத்தலை, நல்லா இருந்துச்சு. புரியுதா? நான் சில நேரங்களில் என் பாட்டை பாடுவாங்க எங்கள் சில இடங்களில், ஏண்டாத பாடுறீன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி சில அருமையாக இருந்துச்சு. அவர்களுக்கும் கடவுளை எழுப்பி நம்முடைய இந்த 10 நாட்களும் உபயம் செய்த குடும்பங்கள் இவங்களை பாராட்டும். டெய்லி ஜெபமாலை சொல்லி இவருக்கு ஆலயத்தில் சிறப்பித்தவர்கள். உங்களுக்கு ஒரு சில இதை சொல்லி ஆகணும். உபயம் செய்கிறவங்க எத்தனை குடும்பம் இருக்கிறீங்க இங்கே?
செபஸ்தியார் இந்த ஏரியாவில் எத்தனை குடும்பங்கள்? 30 குடும்பங்கள் இருப்பீங்களா? 30. இந்த 10 நாளும் நிறந்து எல்லாரும் அதில் பங்கெடுக்கணும், புரியுதா? அதனால ஒரு நாளும் நான் 8 குடும்பம் ஒரே ஒரு அப்படி வேண்டாம். 10 நாளும் நிறந்து நீங்கள் பங்கெடுங்கள், புரியுதா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உபயம் செய்கிறவங்க வழக்கமாக செய்கிறத செய்ய நான் ஒன்றும் இது பண்ண மாட்டேன், புரியுதா? புதுச கருத்து எழுதுறது செய்தி புரியுதா? ஒன்றே நான் இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். திருப்பணி கருத்துகள் எழுதுறீங்க இல்லையா? நான் பல இடங்களில் கத்தி தொண்டை போயிட்டு ஒரு 10 கருத்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிவிட ஜெபம் பண்ணணும், ஓகேயா? ஒன்று அப்படியே அம்பொன்று சிவசியார் விட்டு ஓடி போயிடக்கூடாது. தூக்க ஆள் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? மேலதாளத்தோடும் சுர மண்டலங்களோடும் என்ன செய்யணும்? அவரை கொண்டு போகணும். என்ன சொல்லிட்டு போகணும்? முன்னாடி ஜெயமாட சொல்லிட்டு போங்க. ஒரு பக்தி ஊர்வலமாக இருக்கணும், புரியுதா? 7 மணிக்கு கொடியிறக்க பூசை எல்லாம் படம் தூங்கிடக்கூடாது. அதுக்கும் வந்து சிறப்பாகும். இதையெல்லாம் ஒருங்கிணைச்சது யார்? 10 நாளும் நம்ம சின்னசாமியார், புரியுதா? உதவி போங்க. அவருக்கும் கரம்பு மற்ற குருக்கள் இன்னைக்கு அவைலபிள் இல்லை. எல்லாம் லாங் லீவில் போயிட்டாங்க, பொங்கல் லீவில் போயிட்டதுனால யாரும் அகப்படலை. டெய்லி வந்து ஒரு ஆளை வச்சு பூசை வச்சுட்டாங்க. அந்த குருக்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நன்றி தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு பாதுகாப்பு வழங்க இருக்கும் காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரி அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த மேடை அலங்காரம் ஒளி அமைத்து கொடுத்த ராஜா மோசஸ் 2 பேருக்கும் கரவொலி எழுப்பி நாம் அப்போ இந்த இளம் சிங்கங்கள், புரியுதா? அதனால் இளைஞர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார்னு சொன்னார் சகாயராஜ். சரி சகாயம், புரியுதா? சகாயம் சகாயம் பண்ணார். அந்த இளைஞர்களுக்கும் இங்கே ஊர் பெரியவர்கள் எல்லாம் சிறப்பாக நடத்தின அத்தனை பேருக்கும் நாம் கரவொலி எழுப்பி பிரகாஷ் பாபுனா வாங்க. அதை வந்து நம்ம சிறப்பாக நமக்கு நடத்தி தந்திருக்கோம் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்வார்கள். பாபு நம்மளை ஒருங்கிணைத்து இந்த 10 நாள் திருவிழாவை நமக்கு சிறப்பாக அமைத்து தந்த நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பாபு அவர்கள் பொன்னாடை அளிப்பார்கள். மேலும் திருவிழாவிற்கு சிறப்பாக இன்று பாடல் அமைத்து மிக இசை அமைப்பு நல்லா இருந்தது ஃபாதரே சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் அவர்களுக்கு எத்தீன் அவர்கள் பொன்னாடை அளிப்பார்கள். நம்மளை எப்போதுமே நம்மளை ஒருங்கிணைக்கும் நமது சகாயராஜனுக்கும் பிரபு அவர்கள் பொன்னாடை அளிப்பார்கள். இந்த நவநாட்களில் தினமும் சத்யசேவா சிஸ்டர்ஸ் இது வந்து நம்ம அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பீட அலங்காரம் இந்த பூவெல்லாம் நல்லா அழகாக செய்து கொடுத்து நமது வழிநடத்திய நமது சத்யசேவா சிஸ்டர்ஸ் 2 பேருக்குமே நமது மேரி அவர்களும் கல்யாணி அவர்களும் பொன்னாடை அளிப்பார்கள். வெளியே சிஸ்டர் உட்காந்துருக்கீங்க, வாங்க உள்ளார. சத்யசேவா சிஸ்டர்ஸ் வாங்க. நம்ம அனைத்து வருகிறவர்களும் அனைத்து சிஸ்டர்ஸும் வாங்க.
டிஎம்ஏ சிஸ்டர் நன்றி. சிறப்பாக இந்த திருவிழாவை இன்றைய நவநாளை சிறப்பித்த அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நாளை சிறப்பிப்போர் உலகநாதன் அந்தோனி அம்மாள் குடும்பத்தினர், பிரகாஷ் குடும்பத்தினர், ஸ்ரீவன் செல்லா கிரீடா குடும்பத்தினர், ஜான் நேசப்பா பிரியா குடும்பத்தினர், கவிதாசன் ஷியாமலா குடும்பத்தினர், செபாஸ்டின் எலிசா குடும்பத்தினர், நான்சி சகாயராஜ், தெரசா துரைராஜ்.